தேவன் நல்லவர். தகப்படி இந்த வேலைக்காக நன்றி. உங்கள் கோடான கோடி நன்றிகளும் சொந்த நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை ஒரு குடும்பமாக எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த நாளில் அப்பா நீர் எங்கள் மத்தியிலே நீ இருக்கிறதுக்காக சோதரம். தெய்வ ஆவியானவர் கிறிஸ்துவோடைய தேவனுடைய பிரசன்னத்தினாலும் கிறிஸ்துவோட மகிமையாலும் எங்களை மூடிக்கொண்டு இந்த நாளில் கூட எங்களை ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆராதனை வழி நடத்த தேவனின் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு தாமே இந்த 6 முதல் கடைசி வரைக்கும் நீ வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். சரி, என்னோட சேர்ந்த வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம். நம்மளோட சேர்ந்து ஒரு வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷமாக புக் ஆஃப் த ரெவலேஷன் சாப்டர் 19 verse number 13 எடுத்துக்குவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோம். நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஓகேயா, நான் மறுபடியும் சொல்கிறேன். தேவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமமா தேவனுடைய வார்த்தை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்கிறதுனால நிறைய தெய்வ பிள்ளைகள் கிருபையை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, தாங்களுக்கு வேண்டிய காரியங்கள் மட்டும் அந்த கிருபையை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையா ரொம்ப முக்கியம். இதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஸோ நீங்கள் நீங்கள் யோவான் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தான் அந்த வார்த்தை மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தது. அவர் தான் இயேசு. ஓகேயா, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அவர் தான் இயேசு. ஓகே, இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் புக் ஆஃப் ஜெனிசிஸ் ஆதியாம் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவன் எல்லாமே ஆண்டவர் தேவன் எல்லாத்தையும் உருவாக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது அவர் வார்த்தை கொண்டு, அப்படின்னா வார்த்தை அப்படின்னா இயேசுவை இல்லாமல் தேவன் எதுவுமே சிருஷ்டிக்கல. அப்படின்னா அவருடைய வார்த்தை, இயேசு வார்த்தையாக இருந்தால அந்த வார்த்தை கொண்டு தான் அப்பா எல்லாத்தையுமே இந்த பூமியில சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ பழைய ஏற்பாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையில், ஓகேயா, தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையில் கிருபை இருந்தது. இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் வார்த்தையில் நியாயப்பிரமாணம் இருந்தனால எல்லா தேவ பிள்ளைகளும் கட்டாயம் வேதத்தை வாசிச்சே ஆகணும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகம், ஆதியாகமும், லேவியாகமும், யாத்திராகமும், எண்ணாகமும், உபாகமும். இது படிக்காதவன் எவனுமே தேவன்கிட்ட வர முடியாது. ஆண்டரும் அவனுக்கு தேவையே இல்லை. ஸோ அவ்வளோ கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது. அவங்க அதிகமாக கனம் பண்ணினாங்க, பயந்தாங்க. பிகாஸ் நியாயப்பிரமாணம் அவங்கள கண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப முக்கியத்துவமாக அவங்க என்ன செய்தாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தையை அவங்க ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் உபாகத்தில் படிக்கும்போது அவங்க கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தையை எழுதிக்குவாங்க. மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தை இல்லாமல் தேவன்கிட்ட போக முடியாது. வார்த்தை இல்லாமல் தேவன்கிட்ட அவங்க போகவே முடியாது. அவ்வளோ ஒரு கடினமான வார்த்தையில் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் உபாகம் 28:1 நீங்கள் வாசிக்கும் போது அந்த வார்த்தை, அந்த 1வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்போ தான் சொல்லப்படுகிற அந்த 17 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னார். 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது சொல்லப்பட்ட 64 விதமான சாபங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு. இதனாலேயே நிறைய தெய்வ பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டோட வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருந்தது. அதனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது
இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல நம்ம அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், ஆண்டோட கிருபை தான் நம்ம மேலே இருக்குது அப்படின்றாங்க ஒரு சிலர். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தா போதும், 2 நாளைக்கு ஒரு அதிகாரம் போதும், ஒரு வசனம் போதும். இப்படி தான் ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய கிருபையை அவங்க பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப பேர் படிக்கிறதே இல்லை. இப்போ வீட்டில் நிறைய பைபிள் இருக்குது, சரி அதுவும் படிக்கிறது இல்லை. சரி ஹெட்ஃபோனில் தான் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பைபிள்லாம் வந்திருக்கு, அதுவும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் படிக்கிறது இல்லை. சரி படிக்காதவங்க, இப்போ எழுத்தே கூட்டி படிக்க முடியாதவங்க, ஆங்கிலம் சரி சீனம் சரி எல்லா மொழியிலையும் இன்றைக்கி வந்து அந்த யூடியூப்பில் வந்து அவங்க படிக்கிறாங்க. வி லிசன், நம்ம கேட்டால் போதும். வி மெடிடேட், அந்த வசனத்தை வந்து நம்ம மெடிடேட் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி அந்த அதிகாரத்தை அது திருப்பி அதை பார்த்துக்கலாம். இவ்வளோ வசதிகளும் வந்தும் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டோட வார்த்தையை படிக்கிறதே கிடையாது, அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது, அதை கனப்படுத்துறதும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டோட வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம அழிஞ்சே போயிடும். ஏன்னா ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்காதபடிக்கு தான் பிசாசனவன் இன்னைக்கு வந்து கிருபையை கொண்டு வந்து வைத்து, கிருபை தேவன் எதுக்கு ஆண்டர் தேவன் கொடுத்தாரு, உன்னுடைய பலவீனத்தில் தேவன் பலனா இருக்குதான். இன்னைக்கு பைபிள் படிக்கல, சரி ஓகே அடுத்த நாளைக்கு படிக்கலாமே, நாளைக்கு நீ படிக்க முடியலன்னா இன்னொரு நாளைக்கு நீ படிக்கலாமே. அப்ப தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால 2 நாள் நீ பைபிள் படிக்கல அப்படின்னா தேவனுடைய தண்டனை வராது. ஆனா நீ பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தடவையும் நீ பைபிள் படிக்கல அப்படின்னா ஆண்டோடைய தண்டனை உன் மேல வந்து விழும். நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. அப்ப தேவனுடைய கிருபையை வந்து நீ அலட்சியப்படுத்துறதுன்னு, அலட்சியப்படுத்தி நீ என்ன பண்ற, ஓ இல்ல பரவாயில்ல நம்ம பரவாயில்ல படிச்சா நான் முடியுமா. இப்ப சுசாசியெல்லாம் பேசுறாங்க. இப்ப எப்படி பேசுறாங்கன்னா, என் சர்ச்சுக்கு போனா தான் தேவன் வருவாரா, நம்ம பசாம ஜூம்ல பார்த்துடலாம், யூடியூப்ல பார்த்துடலாம், இப்படி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இப்ப நிறைய சபைகள் திறக்காதனால எல்லாம் வந்து ஆன்லைன்ல அதுல வந்து பிரசங்கம் பண்றதுனால ஜனங்க வந்து இப்ப சபைக்கு போறதுக்கே சோம்பேறி ஆயிட்டாங்க. பிசாசானவன் இந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் எப்படி பயன்படுத்தி மக்களை அழிக்கணும் தான் பார்க்கிறோம். ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம தொட விரும்பல. நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்துறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனுடைய வார்த்தை எவ்வளவுதான் நம்ம இருதயத்துல நம்ம வைத்திருக்கிறோம், எவ்வளவு நம்ம மனப்பாடம் பண்றோம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால தேவனுடைய வார்த்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய வார்த்தையில தான் தேவன் எல்லாமே படிச்சார். ஓகேங்களா, வார்த்தையை படிச்சார். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தார். நீங்க அதே யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க படிக்கும் போதும் அந்த வார்த்தை தான் இயேசுவா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம வந்து கனப்படுத்துறது இல்லை. இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல வந்து நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தலை சீவி இருக்கணும், தலை ஃபுல்லா நீங்க எண்ணெய் வச்சிருக்கணும், நல்ல அழுக்கான துணியை போடாதபடி நீங்க வந்து துணியை நீங்க போட்டிருக்கணும். 10வதுக்கு வேற நீங்க முழங்கால் படியிட்டு நீங்க வேதத்தை வந்து கையில் வைத்து நீங்க வந்து படிக்கணும். முழங்கால் படியிட்டு தான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். ஓகேங்களா, நீங்க நின்று வாசிக்க முடியாது, உட்காந்து வாசிக்க முடியாது, கால் மேல கால் போட்டு நீங்க வாசிக்க முடியாது. இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய வார்த்தையை கனவீனப்படுத்தக்கூடாது. படுத்தினா ஒரே அடிதான், தேவன் கொன்னே போட்டுருவாரு, சாவே அடிச்சுடுவாரு தேவன். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்த பிற்பாடு நம்ம சட்டை இல்லாம நம்ம மேல மட்டும் ஒரு சின்ன சட்டையை போட்டுட்டு படிக்கிறோம், சட்டை இல்லாம படிக்கிறோம், கால் மேல கால் போட்டு படிக்கிறோம், நாக்காளி மேல நாக்காளி போட்டு படிக்கிறோம், சேர்ச்சியில் வந்தா கால் மேல கால் போட்டு படிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யறோம். அப்படின்னா புதிய ஏற்பாடுல செய்யறது எல்லாமே பழைய ஏற்பாட்டுக்கு எதிரானது. புதிய ஏற்பாடுல ஏன் தேவன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுகிறார் அப்படின்னா, கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால தான் தேவனை அக்செப்ட் பண்றாரு. இவ்வளோ தேவன் கிருபையை குறித்து, ஆனா நீ பைபிளை படிக்காம நீ இருக்கிற அப்படின்னா, இதை நான் பிசாசு உங்களை வந்து படிக்க வேணாம்னு சொன்னானா, இல்ல பிசாசு உங்களை தந்திரமா உங்களை வந்து செய்ய வேணாம்னு சொல்றானா, இல்ல உங்களுக்கு வந்து பிசாசு தான் உங்களுக்கு தூக்க மயக்கத்தை கொண்டு வரானா, எப்படி நீங்க வந்து அதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வேதத்தை வாசிக்காத படிக்கு இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் மோசம் போய்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு தங்களுடைய இருதயத்திலும் வசனம் இல்லை, தங்களுடைய சிந்தையிலும் வசனம் இல்லை, படிக்கக்கூடிய எண்ணமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சோம்பேறியா போய்கிட்டு இருக்கிறாங்க. வார்த்தை இல்லாமல் ஒருவனும் ஜீவிக்க முடியாது. அப்படிதான் வேதம் நம்மளுக்கு திட்டமா சொல்லியிருக்கு. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு உலகத்துல கண்ணதாசன் புக்கு எழுதியிருக்காரு, எம்ஜிஆர் புக்கு எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய தெய்வம், பெரிய பெரிய எவ்வளோ வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாருமே தங்களுடைய ஸ்டோரிகள், கதைகள் இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அவ்வளவுதான். ஆனா அந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும் போது தான் நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ஆனா அந்த வார்த்தையில ஜீவன் இல்லை. ஆனா தேவனோட வார்த்தையில அப்படி இல்லை. தேவனோட வார்த்தையில ஜீவன், லைஃப், ஜீவன் உண்டு. அதை நீங்க படிக்கும் போது தான் உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவங்க வாழணும் அப்படின்னா சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. ஸோ 3 வேளை அவன் சாப்பாடு கொட்டிக்கணும், அப்பதான் அவன் வாழ முடியும். ஆனா நீங்களும் நானும் சாப்பாடு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணும்னா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எந்த அளவு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டோட கிருபையை நினைச்சு தானே நம்ம பைபிளே தொடர்றது இல்லை. ஏன்னா பைபிள் தொடரலன்னா தேவன் தான் நம்மளை கண்டிக்க மாட்டாரு. அப்படி சொல்லிதான் இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான் தாங்களே தேடி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு சோம்பேறி தானே ஆயிட்டாங்க. இப்ப தேவ பிள்ளைங்க பைபிளே மறக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்ப ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சர்ச்சுக்கு நீங்க பைபிள் தான் கொண்டு வரணும்னு சொன்னாரு. உண்மைதான், ஓகேங்களா, உண்மைதான். இப்ப நம்மளுக்கு பைபிள்லாம் ஹெட்போன்லயே வந்துருச்சு. இப்ப நீங்க ஹெட்போன்ல நீங்க பைபிள் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஹெட்போன்ல இருக்கிற அந்த வார்த்தையை நீங்க படிக்கிறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் படிக்காம போறீங்க? இவ்வளவு சுலபமா இந்த உலகத்துல டெக்னாலஜி ஒரு பக்கம் மோசத்தை கொண்டு வந்தாலும், ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருது. அப்ப நீங்க ஒரு காலத்துல நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா பைபிளே தூக்கிட்டு போகணும். இப்ப இந்த பைபிளை பேக்கில் வச்சு எப்படி தூக்கிட்டு போறது? கஷ்டம். இப்ப ஹெட்போன் வந்துருச்சு, ஹெட்போன் பாக்கெட்ல போட்டுக்கலாம், ஹெட்பேக்கில் போட்டுக்கலாம், போட்டுட்டு போகலாம். பஸ்ஸில் போனால், இல்லை ஒரு ட்ரெயினில் போனால், ஒரு டாக்ஸியில் போனால் நம்ம ஹெட்ஃபோனை டக்குன்னு கிளிக் பண்ணி நம்ம அதிலிருந்து தேவனோட வார்த்தையை நீங்கள் படிக்கலாமே. ஏன் உன்னால படிக்க முடியல? இதுக்கெல்லாம் காரணம் கிருபையா? இல்லை இதுக்கெல்லாம் காரணம் பிசாசா? இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா? கிருபையை நான் சொல்ல முடியாது, நான் பிசாசுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனோட பிளான் அதுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அது படிக்க கூடாது. ஏன்னா இயேசுட்ட பிசாசு வரும்போது என்ன சொன்னான்? நீ தேவகுமாரன் தானே, நீ பசியா தானே இருக்கிற, நீ கல்ல அப்பமாக்குவேன், இல்ல மேல இருந்து குதிய அப்படின்னா. இயேசு அவன்கிட்ட என்ன சொன்னாரு? மனுஷ அப்பத்தினால் மாற்றம் அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, தேவனோட பிள்ளைகளுக்கு சொல்றாரு. நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் நம்ம பிழைக்கிறது இல்லை, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனோட பிள்ளைகள் பிழைப்பான்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் பிழைக்கிறதே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தை இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போறாங்க, அழிஞ்சு போறாங்க. நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியில ஜெயிக்க முடியாம இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல தோத்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஜீவனுள்ள வார்த்தை இல்லாதனாலதான். இப்ப நம்ம இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை தடவை நம்ம பைபிளை படிச்சு முடிச்சிருக்கோம்? இல்ல எவ்வளவுதான் நீ படிச்சிருக்கிற? எவ்வளவுதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற? இல்ல உண்மையிலேயே நீ தேவனுடைய வார்த்தையை நீ கனம் பண்றியா, இல்ல நேசிக்கிறியா, இல்ல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறியா? எதுக்குள்ள நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டோட வார்த்தைக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஒரு பகுதி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையில வளர்றது பிடிக்காது, ஜெபம் பண்றதும் அவனுக்கு பிடிக்காது, தேவனுக்கு செய்யக்கூடிய எந்த காரியமும் பிடிக்காது. ஆனா ஆண்டோட வார்த்தையை இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாற்றம் அல்ல. மத்தேயு 4:4 எழுதியிருக்கு, லூக்கா 4:4 எழுதியிருக்கு. மனுஷன் அப்பத்தினாலும் மாற்றம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு பிசாசானவன் இன்னைக்கு நம்ம நிறைய தேவ வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள கூடாதுன்னு தான் இன்னைக்கு பிசாசானவன் இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்கிட்டே இருக்கிறான்.
பைபிள் வீட்டில் 4 பைபிள் 5 பைபிள் இருக்கு, நம்ம தொடர்றதே இல்லை. இதோட நம்ம தூக்கி போட்டால் இதோட அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை அல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அது நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ஒரு டைம் டேபிள் நம்ம போட்டு இல்லை ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம், 1 மணி நேரம் நம்ம படிக்கலாமே, வேதத்துக்கு கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா பிசாசம் வஞ்சிக்கிறான். கேட்டால் வேற டாய்லெட்ன்றாங்க, ஹெட்ஃபோனில் மணிக்கணக்காக உட்காந்துருக்குறாங்க, டிவியில் மணிக்கணக்காக உட்காந்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வேலைக்கு ஜாப்பு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகிறீங்களே, எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகிறீங்களே, ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க? ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவனோட வார்த்தை வந்து அவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டோட வார்த்தை இல்லாமல் நீ வாழவே முடியாது. அதுதான் பிசாசானவன் தேவனோட வார்த்தை இல்லாதவங்களை தான் இன்னைக்கு அதிகமாக அவன் தாக்கி கொண்டு இருக்கிறான். தேவனோட வார்த்தை இருக்கிறவன்கிட்ட கிட்ட வரவே மாட்டான். அவனுக்கு பயம். ஏன் பயம்னா, அவன் கொண்டு வருகிற எல்லா சூழ்ச்சிகளும் தேவனோட வார்த்தையில அடிச்சு நொறுக்கிடலாம். வார்த்தை இல்லாதவன் எப்படி இருப்பான்? அதுதான் இயேசு வந்து சொல்றாரு, சில விதைகள் விதைக்கப்படுகிறது, பிசாசான சில விதைகளை வந்து திருடிடுவான்னு சொல்றாருல்ல. எதுக்கு தேவன் ஆண்டு சொன்னாரு? இதுதான் தேவன் ஆண்டு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம இந்த 21 நூற்றாண்டுல நிறைய தேவ பிள்ளைகள் தேவனோட வார்த்தையை படிக்காம அலட்சியமாவே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து கடைசி காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த வார்த்தைலாம் புடுங்கப்படும், இந்த பைபிள்லாம் எடுக்கப்படும் போது எல்லாமே அழிக்கப்படக்கூடிய காலங்கள்ல நம்ம தேவனோட வார்த்தை இல்லாம இந்த பூமியில நம்ம ஜீவிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துடும். ஆண்டோட வார்த்தை இருக்கிறவன் தான் எங்கேயுமே பிழைச்சுக்குவான். அதுதான் நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வாழலான்னு நான் சொன்ன போது, அப்ப தேவனோட வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் உனக்கு போதாது, உனக்கு நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தேவை. அதுதான் நான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால நீங்க வந்து நல்ல தெளிவா தெரிஞ்சுங்க, ஆண்டோட வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நம்ம வந்து தேவனுக்கு வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம வந்து தேவனுக்கு டைட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 2 மணி நேரம் 40 நிமிஷம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மளுக்கு இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல 2 மணி 40 நிமிஷம் நாம் தேவனுக்கு நாம நேரம் கொடுக்கணுமா? ஒன்று வேதத்தை வாசிக்கலாம், 1 மணி நேரம் பாதி நீங்க வந்து பைபிள் படிக்கலாம், அல்லது நீங்க வந்து ப்ரே பண்ணலாம், ஏதாவது தேவனுக்கு கொடுக்கலாம். நம்ம அதை கொடுக்கறது இல்லையே. ஒன்று அது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியாது, நம்ம அது கொடுக்கறது இல்லை. இப்ப வந்து நம்ம வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சும்மா நம்மளுக்கு வந்து இன்னைக்குள்ள தேவ பிள்ளைகளா எப்படி ஆயிட்டாங்கன்னா, தேவை இருக்கும்போது படிச்சுக்கிறாங்க, தேவை இல்லாத போல. இப்ப பைபிளே புடுங்கப்பட்டாச்சு, இல்லை எல்லாமே இன்டர்நெட் எல்லாமே அழைக்கப்பட்டாச்சு. நீ என்ன பண்ண போற? நீ என்ன செய்வ? சரி, ரொம்ப போக வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வந்து கிறிஸ்துக்குள் நம்ம வந்து ஜீவிக்கிறோம். இன்னைக்கு பைபிள் படிச்சியா? நேற்று படிச்சியா? எவ்வளவு நேரம் படிச்ச? எப்படி படிச்ச? என்னத்தை நீ படிச்ச? இப்ப நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டா நிறைய பேர் ஜீரோல தான் வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹெட்ஃபோனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, டிவிக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் வந்து நீங்க செய்யாதீங்க, பார்க்காதீங்க அப்படி நான் சொல்லலை. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு தடவை நம்ம சபைக்கு வந்தப்ப, இன்னைக்கு பைபிள் படிச்சவங்களாம் கை வைத்துங்க அப்படின்னாங்க. யாருமே கை வைத்தல, என்னை தவிர யாருமே கை வைத்தல. டக்குன்னு சொல்லிட்டாரு, பைபிள் படிக்காதவங்க எல்லாம் வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னாரு. ஓகே, அது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வார்த்தையே இல்லாட்டினா பிசாசுனே அடிச்சிருவானே, அடிச்சா நீ எங்க போயிருவேன்? நீ நரகத்துக்கு தானே போவ. அவருக்கு சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு வித்தியாசமே இல்லையே. அவர் சொன்னது கொஞ்சம் கொடூரமா இருந்தது, அவ்வளவுதான். நான் சொன்னது கொஞ்சம் லைட்டா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல
பைபிள் வந்து எப்படி புடுங்கப்பட போகுது, எப்படி எடுக்கப்பட போகுது என்பதை நீங்க இன்னும் கொஞ்ச நாட்களே நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால நீங்க இப்பயே நீங்க பைபிள் படிக்க நீங்க நான் வந்து நீ ராம் பவுலும் வேதம் என்ன சொல்லுது, சங்கீதம் 1:1 அதிகாரத்துல ராம் பவுலும் வேதத்துல தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். நீ அது கூட செய்ய தேவையில்லை, ஏன்னா அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய வார்த்தையெல்லாம் சொல்லணும். ஒரு யூத பிள்ளை வந்து 5 வயசுக்குள்ள 5 புத்தகங்களை பார்க்காம சொல்லிடணுமா? நம்ம பிள்ளைங்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அது போதிக்கிறது இல்லை. பேரண்ட்ஸுக்கிட்டையும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. பேரண்ட்ஸும் பிள்ளைங்கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப பிள்ளைங்களே பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்கன்னா, நீங்களே பைபிள் படிக்க, நான் என்னது பைபிள் படிக்கிறது? என் வீட்டில் என் பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் நானும் சிஸ்டரும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால அவங்களும் படிச்சு தான். இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க தானே, ஏன் பைபிள் படிக்க மாட்டேன், நீங்களே படிக்கிறது, நான் என்னது படிக்கிறது? அப்போ நீ தானே முன் உதாரணமாக இருக்கணும். இப்போ எல்லா பிள்ளைங்களும் அப்படி சொல்லி சொல்லி இப்படி எப்படி ஆச்சுன்னா எல்லா பிள்ளைங்களும் சொத்தையாயிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல, வசனம் இல்லாமல் போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அருமை தெரியல. பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், சபை தான் வந்து சொல்லணும். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து அதை எடுக்காதனால பயம் இல்லாம போயிடுச்சு. பைபிளே எடுக்கிறது இல்லையா? பைபிளே எடுக்கிறது இல்லை. படிச்சேன் அதெல்லாம் பாருங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் எங்க வந்து மாட்டும் தெரியுங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து தேவனுடைய வசனம் இல்லாம அவங்களுடைய காலத்துல அவங்க யூத்தை தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணி அப்ப வரும்போது பாருங்க, அந்த பிள்ளைங்களோட லைஃப்ல வெறுமையாயிரும். ஆண்டோட வார்த்தை இல்லை. நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பிரசங்கத்துக்கு போறேன், நல்ல கவனமா கேளுங்க. ஓகே, யோபு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுதான். யோபு புத்தகமா 6வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துங்க. புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 6. ஓகே, எடுத்துங்க. எல்லாம் கொஞ்சம் வேகமா எடுத்துங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சமா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. யோபு 6வது அதிகாரம் 25வது. புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 6 verse 25. ஓகே, செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லன் உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க. யோபு சொல்றான், ஆண்டோட வார்த்தையில வல்லம் இருக்கான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தையில என்ன இருக்கான்? வல்லம் இருக்கு. நான் முதல்ல சொன்னது போல நிறைய பேர் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. உலகத்தில் எவ்வளோ புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய வெற்றி பாதை, அவங்களுடைய சக்சஸ், அவங்க சாதிச்ச காரியங்கள், இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம படிக்கும்போது அதை நம்ம விளங்கிக்குவோம். ஆனால் அந்த வார்த்தையில வல்லம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கா? வல்லம் இருக்கு. இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குன்னா வல்லம் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, வல்லமை அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வார்த்தைக்கு ஆக்கும் சக்தி கொண்டுதான். ஆக்கும் சக்தினா உருவாக்கக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கா. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக்கும் சக்தினா உருவாக்கக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கா. நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டோட வார்த்தை? ரொம்ப பேர் ஆண்டோட வார்த்தையை சும்மா அப்படிதான் பாக்குறாங்க. பார்க்கறதுல எதுவுமே உருவாக போறதில்லை. ஆனா அதை வாசிச்சு, அது மெடிடேட், அது தியானம் பண்ணி அதை மனசுக்குள்ள கொண்டு போறா பாருங்க, அங்கதான் அதுக்கு வந்து உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டா. இப்ப ரொம்ப பேருக்கு வந்து தேவனோட வார்த்தை அப்படின்னா ஆண்டோட வார்த்தை அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா தேவனோட வார்த்தைக்கு யோபு சொல்றா வல்லம் உண்டு. ஏன் யோபு அது சொன்னா? யோபு வந்து 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் நீங்க எடுத்துங்க. யோபு வந்து சொல்றான், ஓகேயா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன். அந்த வார்த்தை பாருங்க அவனை அழிவு பாதிக்கே கொண்டு போயிடுச்சு. அதுதான் யோபு வந்து மனம் திரும்பி சொல்றான், ஆண்டோட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்களும் நானும் ஒரு சும்மா சாதாரண நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்படி இந்த வார்த்தையை வந்து நீங்க சும்மா சொன்னா அதுல வல்லம் உருவாகாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கார், தேவன் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார்.
நான் எப்பவுமே கீழே விழ மாட்டேன், நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார். நீ இப்படி பேசுற பத்தியா, அந்த வார்த்தைக்கு தான் ஆக்கும் சக்தி, உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அதுதான் நீங்க நிறைய தேவ பிள்ளைங்க வந்து வேதத்தை வாசிக்கும் போதே தூக்கம் வந்துடும், கண்ணு சொரியும். அந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு பிசாசானவன் நிறைய நேரம் அவன் என்ன செய்வான்னா, அவங்களை படிக்க விடாத படிக்கு அவங்களுக்கு வந்து கனநித்திரை ஆவி, அப்படின்னா தூக்கத்தின் ஆவி, கனநித்திரை ஆவி, சோம்பேறின் ஆவி, ஐயா அப்படி தூக்கி போட்டுட்டு போறோம். ஆனா இதுல தான் எல்லா மகத்துவமும் அதுல தான் இருக்கு. உலகத்துல வந்து சயின்டிஸ்ட் உருவானது இதுல தான், உலகத்தில் வந்து காட்டு உருவானது இதுதான், உலகத்துல வந்து என்னென்னலாம் செஞ்சாங்களோ எல்லாமே இதுல தான் இருக்கு. எல்லா தேவ மனுஷர்களும் இதை பார்த்து தான் இதுல உருவாக்கப்பட்டது தான் எல்லாம் வச்சு இந்த உலகத்துல உருவாக்கி இருக்காங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் நீங்க பாருங்க. இன்னைக்கு நான் பைபிளே படிக்கலையே, நீ என்ன யோசிக்கிற, என்ன திங்க் பண்ணுகிற, எதுக்குள்ள நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கல. அட்லீஸ்ட் வாழ்க்கையில ஒரு டைம் டேபிள் உருவாக்கு. நீ ரொம்ப போக தேவையில்லையே, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நீ தேவனுக்கு நேரம் செலுத்தலாமே, இல்ல 1 மணி நேரமாவது தேவனுக்கு நேரம் செலுத்தலாமே. இந்த அரை மணி நேரம் உனக்கு நேரம் செலுத்த முடியல, 1 மணி நேரம் தேவன் செலுத்த முடியல, இனி வரக்கூடிய காலத்துல நீ தேவனுக்கு நேரமே செலுத்த முடியாத ஒரு காலம் வரப்போகுது. அப்ப அந்த காலத்துல எல்லா தேவ பிள்ளைகளும் ஏமாந்துதான் போவாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்மளால ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய கூட இருக்காரு, ஆண்டவர் கூட இருக்காரு, தேவன் கூட இருந்துட்டா ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை வச்சு நீ ஜெபம் பண்ணுவ, என்ன வார்த்தை எடுத்து நீ தேவன்கிட்ட சொல்லுவ. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை நீ பயன்படுத்தணும். அந்த வார்த்தை தான் ஆக்கும் சக்தி, உருவாக்கக்கூடிய சக்தி உருவாகுமா, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டோட வார்த்தை புதிய ஏற்பாடு பார்த்துங்க. ஆண்டவர் வந்து வார்த்தை அனுப்பி குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்காரு, மரித்தவங்களை உயிரோடு தேவன் எழுதியிருக்கிறாரு, காற்று கடலில் அசந்து அது வந்து அமர தேவன் செய்திருக்காரு. ஆண்டோடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் வந்து பாய் ஃப்ரெண்ட் அனுப்புற, வாட்ஸ்அப்ல அனுப்புற, இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து தேவையில்லாம இந்த வனிதா விஜயகுமார் என்ன பண்றா அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்ல யூடியூப்ல தான் கண்டதெல்லாம் வெளியாக்கிட்டானுங்க. 1 2 அவங்க யூடியூப்ல போனா நிறைய கன்றாவிலாம் அங்கதான் நடக்குது. 1 2வது நல்ல காரியமும் அங்கதான் இருக்கு, நல்ல காரியமும் அங்கதான் இருக்கு. சரி, நீ எதுவுமே தேவையில்லை, நீ பாரு, நான் எதுவுமே தப்புன்னு சொல்லலை. என் பிரசங்கத்துல வந்து நீ எதுவுமே நீ பார்க்கறது வந்து தப்புன்னு சொல்லல. நீ தேவனுக்கு நேரம் கொடுத்தியா? முதல்ல உன்னை பார்த்து சொல்லு, நீ தேவனுக்கு நீ நேரம் கொடுத்தியா? ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டா நீ நிறைய நேரம் கொடுத்துட்டியா? 10 நிமிஷம் படிச்சுட்டா நீ நிறைய நேரம் கொடுத்துட்டியா தேவனுக்கு? நீ ஒரு வசனத்தை படிச்சு அடுத்த நிமிஷமே பிசாசன மனசுல இருக்கிறது அப்படியே பிடிங்கி எடுத்துட்டு போயிடுவானே. அவன் அதுக்கு தானே காத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில நேற்று படிச்சது நம்ம மனசுல இருக்கு? சரி பரவாயில்ல, நீ வந்து அந்த புக்கு பேர் சொல்ல தேவையில்லை, அதிகாரமும் சொல்ல தேவையில்லை, வசனமும் சொல்ல தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த வசனத்தையாவது நீ சொல்ல தெரியுதா உனக்கு? அதையாவது நீங்க பாக்குறீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து இது வந்து ஆண்டுகிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவன் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தா, நான் ஏன் யோசிச்சு பார்த்து சொல்றேன், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பாருங்க. நான் நிறைய பைபிள் படிப்பேன், நிறைய வேதத்தை வாசிப்பேன். ஆனால் இந்த ஊழியங்களெல்லாம் வந்துருச்சுன்னா பைபிள் படிக்கிறது குறைஞ்சிரும். ஓகேங்களா? பைபிள் படிக்கிறது குறைஞ்சிரும். உங்களை மாதிரி ஸ்டைலில் என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன். என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு சம்டைம் வந்து 2 புக்கு 3 புக்கு படிச்சிடுவேன். எஸ்ரா, நெகேமியா, அப்படி எல்லா புக்கும் படிச்சுட்டு போயிடுவேன். ஊழியம் அப்படி வந்துடுச்சுன்னா ஊழியம் தொங்கிக்கிட்டே கிடப்பேன். அங்கேயே அங்கே போச்சு, இங்கே போச்சு, ஆஸ்பத்திரி போகணும், அவங்க போகணும், இவங்களை கவுன்சிலிங் பண்ண, அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கேயே நிறைய நேரம் செலவு பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் அப்படிதான் படிச்சுட்டு படிப்பேன்.
படுப்பேன். ஓகேங்களா? இப்ப அந்த மாதிரி நம்ம செய்யும் போது பாருங்க, நம்ம எவ்வளவு தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய அன்பு, அவருடைய லவ், அவருடைய இரக்கம், அவருடைய மர்சி, அவருடைய கிருபை, இதெல்லாம் நம்ம அதிகமா புரிஞ்சு கொள்ளாம போயிடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில தானே எல்லாம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. இப்ப லாக்டவுன் ஆன உடனே வெளியிலே போக முடியல. வீட்டுக்குள்ளேயே 3 மாசம் அப்படியே உள்ள இருக்க வேண்டியதாயிருச்சு. அதிக நேரம், எவ்வளோ நேரம் தேவனுக்கு செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நான் செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ரியலி என்ஜாய். நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை படிக்க ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள அப்படியே உருவாக்கக்கூடிய சக்தி, ஆக்கும் சக்தி நம்மளுக்குள்ளேயே அது உருவாக்குது. அப்பதான் நான் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவனுக்குள்ள? சிலர் பைபிள் பக்கம் பார்க்கறதே இல்லை. சிலர்லாம் பைபிள்லாம் எப்படி ஆயிடுச்சு, பேய் வந்தா தலைமட்டையில் வச்சுக்குவாங்க, இல்ல கால் மட்டத்தில் வச்சுக்குவாங்க, வயிற்று வலி வச்சுன்னா மேல பைபிள்ல வச்சுக்குவாங்க. எப்படி அந்த வார்த்தை நீ படிக்காம, அது மெடிடேஷன் பண்ணாம, நீ தியானம் பண்ணாம, நீ எப்படி அந்த வார்த்தை உனக்குள்ள வேலை செய்யும்? இப்ப இருக்கிற பேய் படம்லாம் பாருங்க, பைபிளே தூக்கி வீசுது, கிராஸே தூக்கி வீசிட்டு இப்ப என்ன விரட்டு. இப்போ உள்ள ஒரு பேய் படம், அன்னைக்கு தாய்லாந்து படம், ஒரு பேய் படம் சரி நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னு போய் பார்த்தேன். அந்த ஃபாதர் பைபிளை கொண்டாந்து காட்டுறாரு, பைபிளை பிடிங்க தூக்கி போட்டு இப்ப என்ன விரட்டுன்னு. என்ன விரட்டுன்னு சொன்ன உடனே ஃபாதர் ஓடிட்டார். ஏன் ஃபாதர் ஓடினாரு? வார்த்தை இல்லை, வார்த்தை கிடையாது, வார்த்தை இல்லை. அன்னைக்கு ஒரு பேய் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நான் ப்ரே பண்ண போகும்போது நான் கொலிசை 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பைபிளை பார்க்காமலே சொன்னேன். ஓகேங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உன்னுடைய கிரியெல்லாம் முற்றுமாய் தேவன் உறிஞ்சி எடுத்து வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொன்னதுதான். பிசாசு என்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் போயிட்டான். ஏன் போயிட்டான்? வார்த்தை தேவனுடைய வார்த்தையில ஆக்கும் சக்தி, உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கா. நீங்க முதல்ல அது தெரிஞ்சுங்க. பிசாசுக்கு தெரியும் ஆண்டோட வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு. அதுதான் இயேசு லாசர் கிட்ட வந்தப்ப கல்லறையை திருப்பி போட சொன்னாரு. அங்க எல்லாம் பேசுனதெல்லாம் வேற மாதிரி தான் எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லை. இப்ப லாசரஸ் உள்ள இருக்கிறான், சீலையில அப்படியே சுத்தி கட்டி போட்டு உள்ள இருக்கிறார். இப்ப இயேசு இங்க இருந்து என்ன பண்ணாரு? லாசருவே வெளியே வா, லாசருவே கம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை போய் அவனுக்கு ஆக்கும் உருவாக்கும் சக்தி, அவனுக்கு உயிரை கொடுத்து அப்படியே அவன் வெளியில வரான். அப்படின்னா ஆண்டோட வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி வல்லமை இருக்குன்னு நீங்க பாருங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அது அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தேவன் அதை சொந்தமாக்கிட்டார். அப்பா நமக்கும் அதை சொந்தமாக்கிட்டார். அதான் அப்பா சொல்றாரு, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஏசு அதுதானே சொன்னாரு. நான் செய்யற அற்புத அடையாளங்கள் என் பிள்ளைகளும் செய்வாங்க தான் சொன்னாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு நான் புரியாம உட்கார்ந்து இருக்கிற காரணமே பிசாசனவன் உங்களுக்கு கனநித்திர ஆவி. பைபிள் படிச்சாலே தூக்கம் வந்துடும். அது படிக்கிறதுக்கு சோம்பேறி. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கும் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், சோம்பேறி தனமா இருந்தீங்க நீங்க தான் ஒரு நாள் ஏமாந்து போவீங்க. ஒரு நாள் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஈல் பொருளா போயிருவீங்க. ஏன்னா ஆண்டோட வார்த்தை தான் உனக்கு ஜீவன் கொடுக்கும். ஆண்டோட வார்த்தை தான் உனக்கு உயிர் கொடுக்கும். ஆண்டோட வார்த்தை இல்லாம ஒண்ணுமே உன்னோட வாழ்க்கையில ஒரு வெற்றியோ ஒரு சக்சஸோ தேவனுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யணுமோ அது நீ செய்ய முடியாம போயிடும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை இருக்கிறவன பிசாசனம் எந்த காரணத்துக்கும் தொடவே மாட்டான். அதுதான் இன்னைக்கு இந்த நாகரிக காலத்துல இன்னைக்கு விசுவாசிக்கலாம். நம்ம சபை மட்டும் இல்ல, எல்லா சபையிலும் அப்படிதான் நடக்குதுங்க. எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. நம்ம கிருமி காலத்துல வாழ்றோம், பைபிள் எடுத்தாதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரா,
நம்மளுக்கு தேவையில்லை, தேவன் த்ரூ தி கிரேஸ் காட் இஸ் பிளஸ், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டோட வார்த்தை இவ்வளவு முக்கியம் பாருங்க. நீங்க பழைய ஏற்பாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டோட வார்த்தை நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஆண்டோடைய வார்த்தை வந்து சிருஷ்டிக்கிற தன்மை அதுக்கு இருக்குதான். அற்புதம் செய்யக்கூடிய அதுக்கு வந்து அதுக்கு அதிகாரம் இருக்குதான். இப்ப நம்ம எப்படி இது பண்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, ரொம்ப வேண்டாம். இப்ப நான் வந்து ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். நீங்க மத்திய 8:8 லூக்கா 7:7 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புக் ஆஃப் மத்தியூ சாப்டர் 8 verse number 8. தென் லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். இந்த 2 வசனத்தை பார்ப்போம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் பட்டியல் போவோமே. 100க்கு அதிபதி வரான் இயேசு கிட்ட. வந்துட்டு என்ன சொன்னா, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் ஐயா வந்து சொல்லிட்டான். சொன்ன உடனே இயேசு கிட்ட என்ன சொல்றான், நீ என் வீட்டுக்கு வர வேணாம், ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை என்ன, யூ ஆர் ஹீல், நீ சுகமாயிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், ஏன் வேலைக்காரன் சுகமாயிடுவான். அதுக்கு இயேசு வந்து என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை இந்த யூத ஜனங்களுக்குள்ள நான் பார்த்ததே இல்லைன்னு. இப்ப இந்த மாதிரி மனுஷர்கள், இந்த மாதிரி ஆட்கள் நம்ம மத்தியில கூட இல்லை. இப்ப நீங்கள் நானும் இந்த 100க்கு அதிபதி எப்படி வார்த்தை அவங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, நீ வர வேண்டாம். இப்ப நம்ம மத்தியில இயேசு இல்லை, நம்ம மத்தியில இயேசு இல்லை. சீசர் மத்தியில இயேசு உலாவிக்கிட்டு இருந்தார்ல, அவர் இல்லை. இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு, பைபிள்ல இருக்கிறாரு. இதை படிக்கும் போதுதான் அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். இப்ப 100க்கு அதிபதி என்ன சொல்றா, நீ என் வீட்டுக்கு வர வேணாம், நீ ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே. பேதுரு வந்து அவன் மாமி உடம்பு சரியில்லைன்னு இயேசு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனான். எல்லாருமே அங்கங்க சுகமாகிறதுக்கு லாசரு வீட்டில் எல்லா இடங்களுக்கும் எல்லாமே போனாங்க. இந்த 100க்கு அதிபதி மட்டும்தான் நீ என் வீட்டுக்கு வர வேணான்னு. ஏன்னா நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். அப்படி அங்க எழுதல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த வார்த்தைகள் நல்லா பாருங்க, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருந்தா நீங்கள் நானும் 100க்கு அதிபதி காட்டிலும் இன்னும் மேலாக நம்மளால வாழ முடியும். நம்ம வாழ முடியும். இதுதான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா பிசாசானவன் இதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல. அப்படியே தூங்கிட்டே இருக்கு, பைபிளே தொடாத, அப்படியே இருக்கு. இப்ப பிசாசு வந்து ஏவாட்ட வந்து சொன்னா என்ன சொன்னா, இதை சாப்பிடுறதுனாலே நீ சாகவே சாவாயின்னு தேவன் சொன்னாரா அப்படின்னா, உடனே அவன் என்ன சொன்னா, ஆமா எஸ் புத்தூர் சக்கா புத்தூர் அப்படின்னா. டக்குன்னு அவன் என்ன சொன்னா, நான் சொல்றேன் நீ சாக மாட்டேன்னு. அவன் சொன்னான், நான் சொல்றேன் நீ சாக மாட்டேன், நீ தேவர்கள் போல நீ மாறிடுவேன். அவன் அழகா சொன்னான், டக்குன்னு நம்பிட்டான். இப்ப பிசாசனுவன் நம்ம பைபிள் தொடும் போது பிசாசன் என்ன சொல்லுவான், பிசாசன் சொல்ல மாட்டான், கண்ணே சொல்லிடும். அப்படியே மனத்துக்கிட்டு வரும். அப்படி படிக்கிறதே கிடையாது. பைபிள் எடுக்கிறோம், அந்த எண்ணமே நமக்குள்ள உருவாகாது. இதெல்லாம் பிசாசு தான் நிறைய நேரம் நம்மளை வந்து இப்படி செய்யறான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், வசனம் வந்துடுச்சுன்னா நாம 100க்கு அதிபதி போல நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே வார்த்தையிலேயே நீ அழிச்சிடணும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. சைனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகேயா, 6 அங்குலம் நாக்கு 6 அடி மனுஷனே கீழே தள்ளிடுமா. நாக்கு 6 அங்குலம் நாக்கு 6 அடி மனுஷனு கீழே தள்ளிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ உருவாக்கக்கூடிய சக்தி, சிருஷ்டிக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு நீங்க நல்லா யோசிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்படியே உட்கார்ந்துடாதீங்க. இப்படியே
இன்னைக்கு தேவனோட வார்த்தை இல்லாதனால தானே இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அந்த வார்த்தை தெரியாதனால தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பாஸ்டர் கூப்பிட்டு ப்ரே பண்ண சொல்லுங்க, பாஸ்டர் வரட்டும், விசுவாசிகள் வரட்டும், அவங்க வந்து ப்ரே பண்ணட்டும், இவங்க வந்து ப்ரே பண்ணட்டும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் நீ சும்மா உட்காந்துருக்கிற? நீ படுத்திருக்கிற படுக்கையிலேயே இயேசுவின் தலைமையில நான் சுகமானேன் நீ சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு சக்தி உண்டாகும். அந்த வார்த்தைக்கு வந்து உருவாக்கக்கூடிய சக்தி வல்லமை அதுக்கு உருவாகும். ஏன் உன்னால சொல்ல முடியல? பிகாஸ் உன்னால பைபிள் படிக்க முடியல. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம் இருக்கட்டும். எத்தனை பிள்ளைகள் ஏன் இன்னைக்கு நிறைய படிக்கிற பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து போடோவா இருக்கிறாங்க? தேவனோட பிள்ளைகள் ஏன் வந்து இன்னைக்கு வந்து அப்படி இருக்கிறாங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லூக்கா 2:52 சொல்லுகிறது, தேவ ஞானத்திலும் வளத்திலும் தேவனோட கிருபையிலும் மனுஷனோட தயவிலும் நீ நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைவே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய படிக்கிற பிள்ளைகள் சொல்லிட்டேன், ஒவ்வொரு நாளும் அது நீ சொல்லிட்டு போங்க, ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாள் சொல்லிச்சுங்க, 2 நாள் சொல்லிச்சுங்க, அதோட போட்டுச்சுங்க. எப்படி உன்னோட அறிவு வளரும்? எப்படி மற்றவங்க மத்தியில நீ உயருவ? எப்படி நீ இது பண்ணுவ? இதுதான் என் பிசாசனை எவ்வளவு தந்திரமா நம்மகிட்ட வந்து எடுக்கலாம். இதுதான் உங்களுடைய பிரச்சனை மத்தியில உனக்கு வந்து பேச முடியல. உன் குடும்ப பிரச்சனை மத்தியில உன்னால வந்து வார்த்தையை வச்சு ப்ரே பண்ண முடியல. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக உன்னால ப்ரே பண்ண முடியல. ஏன் ப்ரே பண்ண முடியல? வார்த்தை இல்லை. ஒருத்தங்க அன்னைக்கு ப்ரே மீட்டிங்ல ப்ரே பண்றாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து சர்ச்சோட ஃபைனான்ஸுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க? ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வாக்கு மாறாதவர். அது சொல்லியே 20 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. இன்னும் பிரேயருக்கே வரல. ஏன்னா வார்த்தை இல்லை. அவங்களுக்கு எப்படி அதை ப்ரே பண்ணணும்னு தெரியல. டக்குனு 20 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு வந்தவங்க டக்குனு கடைசி நேரத்தில் என்ன ப்ரே பண்ணாங்க? ஆண்டவரே எங்க பாசம் நிறைய சேர்ச்சில காசு இல்லையா, காசு கொடுத்து ஆண்டவர் பிரேயர் முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். காசு சொன்னாரு, சேர்ச்சில காசு இல்லையா, காசை போட்டு ஆண்டவரே முடிச்சுட்டாங்க. ஏன்? நீ எபேசியர் 1:3 நீ எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு உண்டுன்னு சொல்லியிருக்க. அந்த படத்தை பத்தி பேசியிருக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து நீ பேசியிருக்கலாம். இன்னும் எவ்வளோ வசனங்களை வந்து கொட்டி கிடக்குது. ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியல அப்படின்னா நீ பைபிளே படிக்கிறது இல்லை. நீ பைபிளே படிக்கிறது இல்லை. ஒரு வேளை நீ மேல போயிட்டனா புக் ஆஃப் கலாத்தியர் இதெல்லாம் எழுதின பவுல் வந்து கை கொடுக்க வருவார். அப்ப நீ கை கொடுக்கும் போது நீ யாருன்னு கேட்க வேண்டிய நிலைமையாயிரும். அப்பதான் அவர் சொல்லுவார், நான் தான் பவுல் வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். எல்லா நிருபங்களும் எழுதணும் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எப்படி என்ன செய்ய போறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ கலாத்தியர் புக்கு படிக்கும் போது தானே உனக்கு தெரியும் அந்த புத்தகத்தை வந்து பவுல் எழுதினார். உனக்கு தெரியும். எபேசியர் படிக்கும் போது தானே உனக்கு தெரியுது எபேசியர் எழுதின புத்தகம்னு. ரொம்ப போவேணும், ரொம்ப போவேணும், ரொம்ப போக தேவை. சிலர் பைபிளை திருப்புங்கன்னு சொன்ன உடனே திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. அப்படியே திருப்பிட்டாங்க, அப்படியே வச்சிருவாங்க. நான் இந்த மாதிரி எத்தனோ தடவை நான் நடந்து போய் பார்த்துருக்கிறேன். நான் சொன்னது சங்கீதம். இப்போ புக்கு திறந்து வச்சுக்கு எளிமையில திறந்து வச்சிருக்கு. அப்படிதான் நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச. ஏன்னா பைபிள் படிச்சாதானே அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க அதிகாரம் இருக்கு. பழைய ஏற்பாடு எத்தனை அதிகாரம், புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பிசாசு பாருங்க நம்மளுடைய கண்களை எப்படி சொதி வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் ரொம்ப பேர் ராத்திரிலாம் அடிப்பாங்க. 1 மணிக்கு அடிப்பாங்க, 2 மணிக்கு அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? தூக்கமே வரல பாச, ஒரு ப்ரே பண்ணுங்க. நான் ப்ரே பண்ணல, பைபிள் தர தூக்கம் தனையும். அவ்வளவுதான். சிலர்லாம் அடிப்பாங்க. ஓ பாச நீங்க கரெக்டா தான் பாச சொன்னீங்க, பைபிள் திறந்த பாச ஒண்ணுதான் படிச்சேன், டக்குனு தூக்கம் வந்துருச்சுன்னு. பிசாசு எவ்வளவு கை தட்டி திரிப்பா பாருங்க. நான் சொன்னது உண்மைதான். ஏன் உண்மைன்னா நிறைய தேவ பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறாங்க. பிசாசு அந்த மாதிரி ஆக்கிட்டான். இப்ப இவங்க மத்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டோட கிருபை நம்ம மேல இருக்கு. ஆண்டோட கிருபை எதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டது? உன்னுடைய பலவீனத்தை மத்தியில தேவன் பூர்ணமா ஆக்கத்தானே உனக்கு பலவீனம் கொடுத்திருக்காரு.
நீ பழைய ஏற்பாடு மாதிரி நான் 12 மணி நேரம் நீ வந்து பைபிள் படிக்கணுமா? தேவையில்லையே. நீ புதிய ஏற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எப்போ பண்ணாலும் நீ பைபிள் படிக்கலாமே. அந்த பலவீனத்தில் தானே தேவன் வந்து உனக்கு அந்த கிருபை கொடுத்துருக்காரு. தூங்கிட்டு இருந்தானுங்கல்ல, இயேசு வந்து என்ன சொன்னாரு? நீ ரொம்ப நேரம், இயேசு வந்து காலையில 4 மணிலேருந்து ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்க எல்லாம் அரட்டை அடிச்சு முடிச்சுட்டானுங்க. இயேசு வந்து அவனுக்கிட்ட என்ன கேட்டாரு? நீ 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க முடியாது தானே தேவன் கேட்டாரு. நீ என்ன மாதிரியா நீ ப்ரே பண்ணணும்னு கேட்டாரு. இல்லையே. அப்ப நீ வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பைபிள்லாம் ஒரு காலத்துல எல்லாம் புடுங்கப்பட்டுறியா? சரி, பைபிள் தான் இல்லை, ஹெட்போன்லயாவது பைபிளை கொஞ்சம் பார்த்து நீ படிக்கலாமே. எவ்வளவு விஷயம் நீங்க படிக்கலாமே. அதனால தான் இன்னைக்கு வந்து 100க்கு அதிபதி போல நீங்களும் நானும் மாறலையா? அதுதான் நீங்க வந்து நீங்க மத்திய 24:35 நீங்க படிக்கும் போது, வானம் ஒளிஞ்சு போகுமா, பூமி ஒளிஞ்சு போகுமா, என் வார்த்தை ஒருபோதும் ஒளிஞ்சு போவாதான். 24:35 நீங்க படிக்கலாம். வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகுமா, அவரோட வார்த்தை ஒருபோதும் ஒழியாதான். இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அது படிக்கிறதே இல்லை. அதுதான் நீங்க எபிரேயர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. புக் Hebrews chapter 4 verse 12 12வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன், லைஃப், ஜீவன் இருக்கான். அதனால இந்த ராத்திரி வேளை நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? டர்ன் பேக், திரும்புங்க. உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது என்ன? பைபிளை படி. பைபிளை படிக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிங்க. நீ தீர்மானம் எடுத்து நீ மனசு வச்சா நீ படிக்கலாம். ஆமென். நீ தீர்மானம் எடுக்காம நீ மனசு வைக்காம நீ பைபிளை படிக்கவே முடியாது. எந்த காரியத்துக்கும் நீங்க போனா நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து மனசு வச்சாதான் நீங்க செய்ய முடியும். மனசு வைக்காம தீர்மானம் எடுக்க முடியாது. தீர்மானம் எடுக்காம மனசை வைக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில முதல்ல திரும்புங்க. நம்ம நிறைய இடத்துல ஏன் நம்மளுக்கு இது உங்களுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபெயிலியர் எப்படி ஆயிடுச்சு? ஆண்டு சொல்றாரு, நீங்க சாப்பிடும்போது இந்த ஆகாரத்தை நீ எனக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த ஆகாரம் எனக்கு வந்து பலமாகணும். இந்த ஆகாரத்தினாலே என்னுடைய சரீரம் எந்த விதத்திலும் நோய் வியாதி வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சாப்பிடும்போது நாம வந்து ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இப்ப எத்தனை பேர் அப்படி சாப்பிடுறோம்? அதெல்லாம் மறந்தாச்சு. அது மறந்துட்டுன்னா நம்ம பைபிளும் மறந்துட்டுன்னா அதோட அர்த்தம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களோட பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒழுங்கா நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. பசங்க வேலை செஞ்சா என்னால் படிக்க முடியல, நான் வந்து ஸ்கூலுக்கு போனால் என்னால் படிக்க முடியல, எனக்கு எதை செஞ்சாலும் என்ன படிக்க முடியல, இதெல்லாம் வந்து ஒரு நொண்டி சாக்கு போக்குகள். நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ற, நல்லா கேளுங்க. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் அப்படின்னா வேணான்னு சொல்லவங்க அத்தனை பேர் மனந்திருந்த செத்தானுங்க. புதிய ஏற்பாடுல தேவனுடைய வார்த்தை இல்லாம நிறைய பேர் அழிஞ்சு போயிருக்காங்க. தேவ பிள்ளைகள். ஏன்னா நீ பிசாசோடு நீ போராடணும். பிசாசு தான் இந்த உலகத்துல அவன் கிரியை செய்யறான். பிசாசு தான் இந்த உலகத்துல எல்லா விதத்திலையும் கிரியை செய்யறான். அவன் பிரச்சனை கொண்டு வருது, ப்ராப்ளம் கொண்டு வருது, உலகத்துல கொண்டு வர எல்லாமே பிசாசோட கிரியைகள் தான். இந்த கிரைகளை அழிக்கணும், எதிர்த்து நிக்கணும்னா ஆண்டோட வார்த்தை இல்லாம நம்ம அழிக்க முடியாது, எதிர்த்து நிக்கவும் முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் தான் அவனுடைய கிரைகள்ல மோசம் பார்க்கப்பட்டுடும். அதுதான் தேவனுடைய வார்த்தை இல்லாம தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்கிறானுங்க, சிகரெட் குடிக்கிறானுங்க, கஞ்சா குடிக்கிறானுங்க, கேங்ஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க, சேர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்யறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தை இல்லாதனால தான். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள அது வந்துச்சுன்னா நம்ம மெடிடேட், நம்ம தியானம் பண்ணி அந்த வார்த்தையை நம்ம படிச்சா நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் பெறும்போது நம்ம லைஃப், நம்ம தேவனுக்கு ஜீவன் உள்ளவங்களா நம்ம மாறிடுவோம்.
அப்ப நம்ம தீர்மானம் எடுக்கணும். பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகிட்ட சொல்லணும், பைபிள் படி, வேதத்தை வாசி. நம்ம தான் சொல்லணும். ஆண்டோட வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் கேட்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கு, சனிக்கிழமை ஆராதனை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு. எல்லாம் எங்க போய் உட்காந்துருக்குங்க? எங்கெங்கயோ போய் உட்காந்துருக்குங்க. பிறந்த நாளுக்கு போதுங்க, எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டோட வார்த்தை கேட்கக்கூடிய காரியம் இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சு? உலக கவலையாயிடுச்சு. மாத்தா மாதிரி எல்லாருக்கும் உலக கவலையாயிடுச்சு. ஆண்டோட பாதத்துல வந்து மரியாதை போல கேட்கறதுக்கு இப்ப ரொம்ப பேருக்கு நேரம் இல்லை. அப்படியே வாந்தி வருது. ஆண்டோட வார்த்தை கேட்கும் போது வாந்தி வருது, காதுல இருந்து ரத்தம் வருது. அப்படியாயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப பேருக்கு. ஆனா தேவனோட வார்த்தை உன்கிட்ட இருந்தால் நீ பொழைக்கலாம். ஆண்டோட வார்த்தை உன்கிட்ட இல்லாம மற்றவங்க மூலியமா உன்னால படைக்க முடியாது. ஆண்டவர் அப்படி தேவன் நம்மளை படைக்கல. ஆண்டோட வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் சில எல்லாம் என்கிட்ட அடிக்கும் போதெல்லாம் கேட்பேன், பைபிள் படிச்சிங்களா, என்ன படிச்சீங்க? அதெல்லாம் நான் கேட்பேன், ஏன் படிக்கல, எதுக்காக படிக்கல? இப்படியே எவ்வளவு காலம் தான் நீங்க சொல்லிக்கிட்டே பாருங்க. நல்லா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. தேவனோட வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இங்க இறக்குறீங்களோ, உங்களுக்கு சீக்கோ, வியாதியோ, வேதனையோ, நம்மளை சுத்தி எந்த ஒரு காரியமும் வரவே வராது. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தங்க அடிச்சு சொன்னாங்க, அவங்க படுத்திருந்தாங்கன்னா காலை தூக்கி யாரோ எடுத்து போட்டாங்க. எப்படி ஏன் நாத்தை பிடிச்சி காலை தூக்கி போடுவாங்க பிசாசு? ஆண்டோட வார்த்தை நம்மகிட்ட இருந்தா பிசாசுக்கிட்டே வரமாட்டாங்க, அவங்கிட்டே வரமாட்டாங்க. அந்த வார்த்தை இல்லாதவளை தான் பிசாசான வரான். வந்துட்டு பார்க்கறான், ஒண்ணு இருக்கா, ஏது இருக்குதா, ஒண்ணுமே இல்லையா, டக்குன்னு உள்ள புந்துருவான். ஏன்னா அவனுக்கு வார்த்தை கேட்டானா அவனுக்கு மண்டையில மணி அடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால நீங்கள் நானும் ஒரு டிசிஷன் எடுங்க, தீர்மானம் எடுங்க. நம் பைபிளை புடுங்கிறதுக்குள்ள, நம்மளோட உலக இன்டர்நெட் எல்லாம் சாத்துறதுக்குள்ள வசனத்தை படிச்சு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையில நீ வந்து ஜீவிக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க அசைக்கவும் பட முடியாது. அதனால ஆண்டோட வார்த்தையை தயவு செய்து படிங்க. இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. ஓகேயா? முடியாதவங்க தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க, நான் வந்து 10 நிமிஷம் சொல்லல, 10 நிமிஷம்னா கொஞ்ச நேரத்துல 1/2 மணி நேரம் தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. 1/2 மணி நேரம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. ஓகேங்களா? தூக்கம் வந்துருச்சா, முடிச்சுட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆனோட நல்ல பைபிள் படிங்க. நீங்க இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? நீங்க யூ பிகம் ப்ராஸ்பர், நீங்க செழிப்பா இருப்பீங்கன்னு நான் சொல்லுகிறேன். ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள இருக்க இருக்க வி பிகம் ப்ராஸ்பர், நம்ம வந்து செழிப்பா இருப்போம்னு வேதம் சொல்லுங்க. அதனால உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்றேன், தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. பிசாசான உங்களை வஞ்சிக்கிட்டு இருக்கான், உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். பைபிள் படிக்கலாம் பரவாயில்ல, நம்ம கிருபை காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஆண்டவரோட கிருபை நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட பலவீனத்து மத்தியில, நம்ம செய்ய முடியாத காரியங்கள்ல, நம்மளால முடியாத அந்த காரியங்கள்ல தான் தேவனுடைய பலம், ஆண்டவரோட கிருபை நம்ம மேல இருக்கு. அது இருக்கிறதுனால நீங்க அதை சுதந்திரித்து கொண்டு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க வேதத்தை வாசிக்க கத்துங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல 1 மணி நேரம் நீங்க பைபிள் படிச்சுட்டு தான் நீங்க அடுத்த வேலையை நீங்க செய்ய முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன்னு, புதிய ஏற்பாடுல உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வேதத்தை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரம், அதுதான் தேவனோட கிருபை, நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்டது. அதையும் நீ பயன்படுத்திக்கிட்டு பைபிளையே தொடாம இருக்கிறன்னா நீ எதுக்கு பிசாச நீ வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற? தவறு நம்மள்ட்ட இருக்குயா, நம்ம தான் படிக்கணும். நீங்க படிச்சு பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. படிக்காதனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால பிசாசானவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட வார்த்தையை நம்மகிட்ட இருந்து புடுங்க முடியுமோ அவளுக்கு அவ்வளவு அவன் புடுங்க அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால இன்னிலிருந்து பைபிள் படிக்க பாருங்க.
பைபிளே படிக்க தெரியல, ஸ்கூலுக்கே போக தெரியல அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்களே, யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வசனத்தை படிக்கிற அந்த யூடியூப் அதில் இருக்கும். ஓகேங்களா? அவங்க படிப்பாங்க, யூ ஜஸ்ட் லிசன், நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் அந்த போதும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படின்னு அது சொல்லப்படும். நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது அட்லீஸ்ட் 25% உங்கள் மண்டைக்குள்ளே ஏறும். அதான் சொல்கிறேன். அதனால் முதல் ஸ்டெப் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, முதல்ல வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம்னு ஆண்டோட வார்த்தையில் அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவரோட குணம் எவ்வளோ நல்ல குணம் என்று ஆண்டோட வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். அவர் எவ்வளோ அன்பானவர் நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். அவர் நமக்காக என்ன செஞ்சார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிங்க. அந்த வசனத்தை படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. நாம் இந்த சிந்தியோடு நம்ம எழுதி நிற்போம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தெய்வனை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களோட கிருபை இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டோட வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, சிருஷ்டிக்கும் ஆண்டவரே, சிருஷ்டிக்க வல்லமை உள்ளது ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள உருவாகிறதுக்கு தேவனோட வார்த்தையில இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் படிக்க தேவன் அந்த ஆர்வத்தையும் அந்த தாகத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இனி இந்த நாட்களிலிருந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையை படிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் மனசார இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து கேட்கப்பட்ட இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனங்களை வேதத்தை வாசித்து தியானம் பண்ண தேவன் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எடுத்த இந்த தீர்மானத்தின்படி இந்த பிள்ளைகள் நாளிலிருந்து இந்த பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேதத்தை வாசிங்க. தேவன் நிச்சயம் உங்களோடு தேவன் பேசுவார். ஆமென்.